அதான் படத்தை பற்றி பேசணுன்னா நிறைய இருக்குது பேச. ஒருத்தரை பற்றி மட்டும் பேசினா அது தப்பாக இருக்கும். அதுக்கு இன்னொரு தருணம் இருக்குது, அதுக்கு இன்னொரு நாள் இருக்குது. உங்களெல்லாம் இங்கே பார்க்குறது ஈவெண்ட் உள்ள ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப சரியலாக இருக்குது. Always need all your wishes, positivity and blessings. Thanks to all the press who are here today. Wish us good luck. Thank you. அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஷோ இஸ் ரஹ்மான் சார். ஸோ அவரை மட்டும் செலிப்ரேட் பண்ணலாம், மியூசிக்கை செலிப்ரேட் பண்ணலாம். அதான் படத்தை பற்றி பேசணுன்னா நிறைய இருக்குது பேச. ஒருத்தரை பற்றி மட்டும் பேசினா அது தப்பாக இருக்கும். அதுக்கு இன்னொரு தருணம் இருக்குது, அதுக்கு இன்னொரு நாள் இருக்குது. கண்டிப்பாக பேசலாம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன பேசணும்னு தெரியாது, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். இந்த படத்துக்கு இங்கே நிற்கிறதுக்கும் எல்லா முன்னாடி நிற்கிறதுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக பிளெஸ்டாக இருக்கேன். எல்லாரும் பார்க்குறதுக்கும் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப பிளெஸ்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஏம் இருக்காது. அதான் எல்லாருக்கும் ஃபிலிமில் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஜஸ்ட் 1 day தான் இருக்கும். பேசிட்டேன் சார் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியாது. பட் சார் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன். சார் சொல்ல எல்லாமே சூப்பராக இருக்குது. சார் தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். சாங் பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி நன்றி. என் பேர் தன்யா அண்ட் லால் சலாம் படத்தில் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் அது என்னன்னு எவ்வளோ வரைக்கும் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் விவேக் பிரசன்னாவோட ஒரு ஒய்ஃபாக ஒரு பியூட்டிஃபுல் ரோல் அது. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ஐஸ்வர்யா மேமுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த ரோல் என்னால் பண்ண முடியும்னு நினச்சதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த வாய்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். லைஃப்பில் எப்போயாவது தான் கிடைக்கும். ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல்லுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட கேரக்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் வி கேன் என்டர்டெயின் யூ. தேங்க்யூ. இன்னைக்கு லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டுங்களா வழக்கமோட தலைவரோட ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி தான் எனக்கு ஒரு தருணம் இருந்திருக்கு. அவர் கூட பேசுறது, அவர் கூட பழகுறது, அவரோட படங்கள் பார்க்கறது, அவர் கூட ஒரு செகண்ட் ஸ்க்ரீன் பேஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாம் எங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா மேம் அண்ட் ரைட்டர் சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதர் 2 பேருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு முக்கியமான அழுத்தமான ஆழமான ஒரு கதையை சொல்ல ஒரு படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரஹ்மான் சாரோட மியூசிக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ அது இன்னைக்கு அது நிறைவேறிருக்கு. அதை நான் பார்க்க போகிறேன். கம்மிங் 9th படம் ரிலீஸ் ஆகி மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஆழமான அழுத்தமான கதையுள்ள ஒரு கதைக்களமாக லால் சலாம் வந்திருக்கு. அண்ட் விஷ்ணு சார் பிரதர், விக்ராந்த் பிரதர், இவங்களோட உழைப்பும் சரி, மொத்த டீம் எல்லாரோட உழைப்பும், இந்த படத்தோட ரைட்டிங் ரொம்ப அழகாக பேசப்படும். ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு கருத்து நிறைந்த ஒரு படம் லால் சலாம். ஸோ இந்த படத்தில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. தேங்க்யூ. 22ஆம் தேதி அயோத்தி விழாவின் போது ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறார், ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தைக்கு பெயராக அந்த இஸ்லாம் சகோதரி ராம் ரஹீம் என்று பெயர் வைக்கிறார். அந்த சகோதரியுடைய அந்த உணர்வு தான் இந்த லால் சலாம் படத்தினுடைய
ஒட்டுமொத்த கதை. அந்த சகோதரிக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனது நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லால் சலாம், லைகா ப்ரொடக்ஷன்ஸ், சுபாஸ்கரன் சார். நான் முதலாக சூப்பர் ஸ்டார் அவர்களோடு நடிக்கிறேன். ஒரு அற்புதமான கதாபாத்திரம். முதலாக நடிக்கிறேன். அவருடைய புதல்வி, அருமை புதல்வி ஐஸ்வர்யா அவருடைய இயக்கத்தில் நடிக்கிறேன். ஸோ ஒரே படத்தில் எனக்கு 2 ஒரு மகிழ்வு. அற்புதமான கேரக்டர். கதைகள் இல்லாமல் வெட்டு குத்து மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு குறைபாடு நீண்ட நாட்களாக சமூக வெளியில் இருக்கிற பொழுது, இந்த லால் சலாம் என்பது இந்து ஒற்றுமையை அற்புதமாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான கதை. அடர்த்தியான அழுத்தமான கதை அம்சம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த படத்தில் நானும் நடித்திருக்கிறேன் என்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மற்றபடி இந்த நாள் ஆடியோ லான்ச் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றிகளும் வணக்கங்களும். படத்தை கவர் பண்ண வந்திருக்கீங்க பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். எனக்கு இதில் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட். நான் வந்தது ஒரே ஒரு பர்சனுக்காக, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஏன்னா சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்து எனக்கு அவளுடைய ரொம்ப ஃபேவரட் டிஷ். அவளும் என்கிட்ட ரொம்ப அட்டாச், பெரியப்பான்னு சொல்லி. ஸோ அதனால் அவளுடைய ஒரு மிக முக்கியமான திருப்பு முனைன்னு நினைக்கிறேன் இந்த படம். இது அவளுக்கு சக்சீட் ஆகணும். அது உண்மையிலேயே நடந்த ஒரு கதை தான் எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் பிக் பாஸ் இஸ் தேர், கூட ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக ரஜினி சாரும் இருக்காது. ஸோ லைக்காவுக்கும் முக்கியமாக ஐஸ்வர்யாவுக்கும் அதில் இருக்கும் நடிகர்களுக்கும் என் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அப்போ தான் என்னுடைய மருமகளுக்கு இது வெற்றி. தேங்க்யூ. நடைபெற்றிருக்கு நம்ம சாய்ராம் இன்ஸ்டியூட் காலேஜில். அதில் நானும் ஒரு சிறு பங்காக இருக்குன்னு எனக்கு ஒரு பெருமை. இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். நம்ம டீசரில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வரும். இந்தியா பாகிஸ்தான் மேட்சை நேரில் பார்த்துருப்பீங்க. அந்த விஷயம் ஃபுல்லாக இருக்கும். அந்த கிரிக்கெட்டில் வந்து கமெண்டேட்டரி பண்ணியிருப்பேன். அது எனக்கு சாரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் கொடுத்தாங்க, டைரக்டர். அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். கிரிக்கெட் வந்து அதில் ஒரு பார்ட்டு. அந்த பார்ட்டில் வந்து நானும் இருக்கேன்றது எனக்கு பெருமை. அந்த வாய்ப்பு கொடுத்த லால் சலாம் டீம் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து நான் ஒரு ரசிகனா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சாரோடைய ப்ரெசன்ஸு, அவருடைய ஸ்டைலு இதில் வேற மாதிரி இருக்கும். மொய்தீன் பாயா வருவார். அவருடைய என்ட்ரிக்காக எல்லாரும் ஒரு ரசிகனா நானும் வெயிட் பண்ணுறேன். நன்றி. தேங்க்யூ. இருக்கு மேடம். கண்டிப்பாக சாரோட வந்து அவரோட ஒரு சீன் நான் நடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அவர் கூட வந்து நிறைய தடவை வந்து நிற்கணுன்றதுக்காகவே 2-3 தடவை தப்பாக பேசியிருக்கேன். டைலாக்கை தப்பாக பேசிட்டு 2-3 டேக் வாங்கிட்டு அவர் கூட வந்து நின்றுருக்கேன். ஒரு நல்ல அனுபவம். சாரோட நடித்தது வேற லெவலில் இருக்கும். எதிர்பார்க்குறேன். நன்றி.